நடந்து கொண்டிருக்க T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சோட ஹைலைட்ஸை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ண இந்த இந்தியாவின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் களமிறங்குறாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அதிரடியா ஆரம்பிக்கிறாங்க. பங்களாதேஷ் அணியோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சரமாரியாக பந்துகளை பார்த்தீங்கன்னா சரமாரியாக 4, 6 அடிக்கிறாங்க 2 பேர் அணியும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஹிட் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்தியா அணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 ரன்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சகிப் உல் ஹசன் பாலை பார்த்தீங்கன்னா 6க்கு ஹிட் பண்ண பட் அது அந்த பவுலிங் பார்த்தீங்கன்னா நேராக ஜாக்கரே கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் இறங்குறாங்க. ரிஷப் பந்த் கோலி ஜோடி பார்த்தீங்கன்னா கோலி பார்த்தீங்கன்னா தன்னோட அதிரடியாக ஆரம்பிக்காரு. ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆட ஆரம்பிக்காரு. கோலி பார்த்தீங்கன்னா 6, 4 அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டன்சிங் ஹாசன் ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 அடிக்க போய் பார்த்தீங்கன்னா இறங்கி 6 அடிக்க வருவார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் ஆகி அவுட் ஆகி வெளியே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இறங்க சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா முதல் பாலே பார்த்தீங்கன்னா 6 அடிக்கிறாரு. 2வது பால் பார்த்தீங்கன்னா டன்சிங் ஹாசன் வீசின பந்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் லிட்டன் தாஸ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இறங்குறாங்க. சிவம் தூபே ரிஷப் பந்த் ஜோடி பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஓவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ஓவரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 இல்லை 6 கிட்ட அடிச்சு இந்தியன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஹசன் ஓவரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்களை 6ம் 4மா கிட்ட அடிக்கிறாரு. இந்தியன் அணி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 ஓவர் கிட்ட மட்டும் 108 ரன் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்லிப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரிஷப் ஹசன் ஓவரில் சைடில் அடிக்க பார்க்குறாரு. ஸோ அந்த பால் பார்த்தீங்கன்னா நேராக டன்சிங் ஹசன் போய் கேட்ச் ஆகிருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தூபே ஜோடி பார்த்தீங்கன்னா இணைகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஓவர் பார்த்தீங்கன்னா 122 ரன் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே தன்னோட அதிரடியை ஆரம்பிக்கிறாரு. தூபேயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிரடியாக ஆரம்பிக்கிறாரு அவரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா 16 ஓவர் கிட்ட மட்டும் 148க்கு 4ன்னு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூபே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6, 4 அவரும் கொஞ்சம் லாஸ் ஆரம்பிக்கிறார் ரிஷப் ஹசன் பால்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கிட்டத்தட்ட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தூபே கிட்டத்தட்ட 34 கிட்ட அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அணியும் ஸ்கோர் 161 இருக்கும்போது ரிஷப் ஹசன் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறார். 2வது பால்ல பார்த்தீங்கன்னா அதே 6 அடிக்க ஏம் பண்ணுறாரு. பட் அந்த பால் பார்த்தீங்கன்னா நேராக கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறார் ரிஷப் ஹசன் ஓவரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இறங்குறாரு. ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேலும் பார்த்தீங்கன்னா ஜோடி சேர்றாங்க. எதிர்முனையில் இருக்க ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா டன்சிங் ஹசன் ஓவரில் பார்த்தீங்கன்னா நல்ல 6, 4 அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அணியின் ஸ்கோரை ரொம்ப உயர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 192 கிட்ட இருந்துச்சு 19 ஓவரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலில் ஒரு 4 அடிச்சு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசத்தை பூர்த்தி செய்தார். இந்தியாவின் அணி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு பார்த்தீங்கன்னா 196க்கு 5ன்னு விக்கெட்டை விட்டுருக்குறாங்க. ஸோ அணி ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் 50 ரன் கிட்ட அடிச்சிருக்கிறாரு. 20 ஓவர் முடிவில் 196க்கு 5ன்னு இந்திய அணி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளம்புறாங்கன்னா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்தியன் பேட்ஸ்மேன் மாதிரி அதிரடியாக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஹர்ஷதீப் சிங், பும்ரா எல்லா ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா தன்னோட விக்கெட்டை விடாமல் தொடர்ந்து அதிரடியில் ஆடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அணியின் ஸ்கோர் நல்லா போயிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அதுக்கப்புறம் லிட்டன் தாஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பந்து வீச வராரு. ஹர்திக் பாண்டியா பந்து வீசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் 6க்கு ஏம் பண்ண போய் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஓவரில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாரு 13 ரன்களில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நஜ்முல் ஹசைன் கிளம்புறாங்கிறாங்க. நஜ்முல் ஹசன்ட்டாவும் டன்சிங் ஹசன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டன்சிங் ஹசனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிட் பண்ணி நல்லா ஆட ஆரம்பிக்கிறாரு. நஜ்முல் ஹசன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஓவர் பந்து வீசின ஓவர் டன்சிங் ஹசன் பார்த்தீங்கன்னா தன்னோட எல்பிடபிள்யூ மூலமாக விக்கெட்டை விட்டுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா டவுகில் ஹில்டா இறங்குறாரு. அதே ரவுகில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வீசின பந்தில் பார்த்தீங்கன்னா அவரும் எல்பிடபிள்யூ மூலமாக அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷகிப் உல் ஹசன் இறங்குறாங்க. ஷகிப் உல் ஹசன் ஆரம்பத்தில் ஒரு 6 அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஓவர் வீசின பந்த பாலில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய விக்கெட்டை விட்டுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹ்மூதுல்லா இறங்குறாரு. நஜ்முல் ஹசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பங்களாதேஷ் சைடு பார்த்தீங்கன்னா அவர் கணிசமாக ரன் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பும்ரா வீசின ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விக்கெட்டை வீழ்றாரு. தன்னுடைய பும்ரா வீசின பால் பார்த்தீங்கன்னா நஜ்முல் ஹசன் ஹிட் பண்ண கரெக்டாக 4 லைன் லெவலுக்காவது கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 ரன் அடிச்சு 16 ஓவருக்கு 110 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கர் அலி, மஹ்மூதுல்லா இறங்குறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வீசின பால் பார்த்தீங்கன்னா ஜாக்கர் அலி கேட்ச் கொடுத்து அவரும் அவுட் ஆகி போயிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஹசன் ரிஷப் ஹசன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதனால அதிரடி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹ்மூதுல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா பும்ரா வீசின பந்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்து அவர் அவுட் ஆகிறாரு.
அதே மாதிரி ரிஷாட் ஹுசைனும் பார்த்தீங்கன்னா, தன்னோட 24 இருக்கும்போது பும்ரா வீசின பால்ல பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டு வெளிய போயிறாரு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெஹ்டி ஹசன், மஹ்மூத் ஜோடி தான் இருக்கிறாங்க. இதுல மஹ்மூதுல பார்த்தீங்கன்னா, அர்ஷ்டின் வீசின பால்ல 13 ரன்ல அவுட் ஆகி வெளிய போயிறாரு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டன்ஸ்டன் ஹசன், மெஹ்டி ஹசன் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 ஓவர் முடிவுல பார்த்தீங்கன்னா, அவங்களால 148 ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட்டும், ஹர்ஷித் சிங் 2 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ, இதுல 20 ஓவர் முடிவுல பார்த்தீங்கன்னா, நஜ்முல் சாண்டர் தான் அதிகமா ஸ்கோர் அடிச்சிருக்கிறாரு. பங்களாதேஷ் அணிக்கு எதிரா இந்திய அணிக்கு எதிரா 40 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. இந்தியால பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, அ ஹர்திக் பாண்டியா தான் 50 ரன் கிட்ட விசாரிச்சிருக்காரு. அ பங்களாதேஷ் சார்பா பார்த்தீங்கன்னா, டன்சிங் ஹசன் 2 விக்கெட்டும், ரிஷாட் ஹசன் 2 விக்கெட்டும் விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.